கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 9 வசனம் 19. சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் வாழ்கிற இந்த கிருபையின் நாட்களில் என்ன செய்தாலும் தப்பித்து விடலாம் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்கதாக பதில் கொடுக்க வேண்டும் என்று அறிந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அவருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அந்த நாளிலிருந்து ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது. அதற்கு தப்பிக்க வேண்டுமானால் நாம் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவரோடு கூட என்றென்றும் நித்தியமாய் வாழ வேண்டுமென்றால் அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அவருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் மாசற்றவர்களாய் கரையில்லாமல் வாழ்ந்தால் மட்டுமே நாம் உலகத்தின் கொடிய நாட்களுக்கு தப்பித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்கள், தீய கிரியைகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரிடம் திரும்புவோம். பாவம் செய்தாலும் கர்த்தர் என்னை தண்டிக்கவில்லையே என்று சொல்லி எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று துணிகரமாய் பாவம் செய்வோமானால் நாம் நிச்சயமாக கர்த்தருக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் அறியாமையினால் பாவம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக மன்னிப்பார். ஆனால் இது தவறு என்பதை அறிந்தும் துணிகரமாய் நாம் பாவம் செய்வோமானால் அதற்கு நிச்சயமாக நாம் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே துணிகரமாய் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உலகத்தின் கொடிய நாட்களுக்கு நம்மை விலக்கி காத்து அவரோடு கூட நாம் என்றென்றும் வாழ நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பாவம் செய்யாமல் உமக்கு உண்மையாய் வாழ இந்த உலகத்தின் கொடிய நாட்களுக்கு நீர் எங்களை விலக்கி காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.